வணக்கம். வெல்கம் பேக். மாஸ்டரிங் என்ட்ரா ஐடி சீரீஸ்ல மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் இருக்கக்கூடிய மல்டிபிள் டிஃப்ரெண்ட் யூசர் கேட்டகரிஸ், அதாவது லோக்கல் யூசர், கெஸ்ட் யூசர், சின்க்ரனைஸ்ட் யூசர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் யூசர் கேட்டகரி வந்து நம்ம என்ட்ரா ஐடியில் பார்த்துருக்கோம். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம தேர்ட் பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் பி2பி பார்ட்னர்ஸோ இல்லை ஒரு கன்சல்டன்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் யூசருக்கு வந்து நம்ம கெஸ்ட் ஆக்சஸ் மாதிரி நம்ம கொடுப்போம் ஜென்ரலாக. ஸோ அந்த மாதிரியான கெஸ்ட் யூசர்ஸ் வந்து சில சுச்சுவேஷன்ல வந்து டைரக்ட் எம்ப்ளாயியா மாற வேண்டிய சினாரியோ வந்து அமையும். ஸோ அது என்னென்ன மாதிரியான யூஸ் கேசஸ் சினாரியோவில் வந்து இந்த கெஸ்ட் யூசரை வந்து நம்ம லோக்கல் யூசராக மாற்றுவோம், அது ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம என்ட்ரா ஐடி கன்சோலில் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ நான் உங்களுக்கு டெமோவோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் கேசஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம், அண்ட் தென் நம்ம டெமோ போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் யூசரை வந்து கெஸ்ட் யூசரை வந்து லோக்கல் யூசரா, அதாவது என்ட்ரா ஐடியில் டைரக்ட் மெம்பர் யூசரா எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்றது, கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஜென்ரலா நமக்கு நிறைய கிளவுட் அப்ளிகேஷனுக்கு வந்து பெர்மிஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு, ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த யூசர் ஐடென்டிட்டியை வந்து நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நார்மல் கெஸ்ட் யூசரா வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு வந்து டீம்ஸ்ல வந்து ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கும். இன்கேஸ் அந்த யூசருக்கு வந்து சேனல்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை டீம்ஸ் வந்து டைரெக்டாக இது பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வந்து பை டிஃபால்ட்டாக அந்த எக்ஸ்டர்னல் ஐடியை வச்சு பெர்மிஷன் இருக்காது. ஸோ அவரை வந்து இன்டர்னல் எம்ப்ளாயியாக கன்வெர்ட் பண்ணாதான், அந்த லோக்கல் மெம்பர் யூசராக கன்வெர்ட் பண்ணாதான் அவருக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி வழியாக அவருக்கு ப்ரிவிலேஜஸ் பர்மிஷன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இது டீம்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் ஷேர் பாயிண்ட் அண்ட் பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மைக்ரோசாஃப்டோடைய ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ், மைக்ரோசாஃப்டுடைய 365 சியூட்ல வந்து நமக்கு ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து அவருக்கு ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும், பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா தென் அவர் ஹி ஹேஸ் டு பி அ லோக்கல் மெம்பர் யூசர். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி அட்மின் லெவல் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் அசைன் பண்ணணும், எய்தர் அஜூருடைய ரிசோர்ஸ்க்கோ இல்லை மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி வழியாக சில ஸ்பெசிஃபிக் பில்லிங் ஆஸ்பெக்ட், இல்லை குளோபலாக வந்து அவருக்கு ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் ஏதாவது கொடுக்கணும், இல்லை அவருக்கு வந்து டெலிகேட்டட் அட்மின் ஆக்சஸ், டெலிகேட்டட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் வந்து ப்ரிவிலேஜ் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் வழியாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால வந்து கெஸ்ட் யூசருக்கு கொடுக்க முடியாது. ஸோ கெஸ்ட் யூசருக்கு வந்து ஒரு சில பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், அண்ட் மல்டிபிள் டைரக்டரி ரோல்ஸ் வந்து அவருக்கு அசைன் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்டர்னலாக இனிஷியலாக வந்து ஒரு கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு பார்ட்னராக இருந்திருப்பாங்க. ஸோ அவரை வந்து அந்த கன்சல்டண்ட்டை வந்து டிரெக்ட் எம்ப்ளாயியாக மாற்றுற சினாரியோஸ் இருக்கும். ஸோ அப்போ அவரை ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக மாற்றும் போது அவருக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஒரு கார்ப்பரேட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணும். அவருக்கு நிறைய ஆல்ரெடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கெஸ்ட் யூசர்லேயே நம்ம சில பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்போம், சில குரூப் மெம்பர்ஷிப், சில ப்ரிவிலேஜஸ், சில ஆக்சஸ்லாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதையும் அவன் கண்டினியூ பண்ணணும். ப்ளஸ் வந்து அவருடைய ஐடியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சினாரியோ வரும். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய அந்த ஆர்கனைசேஷனுடைய கார்ப்பரேட் பாலிசிஸ், அந்த லைஃப் சைக்கிள் பாலிசிஸ், கண்டிஷனல் ஆக்சஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இன்டர்னல் சிஸ்டம்ஸ்க்கு வந்து விபிஎன் அண்ட் ஹெச்ஆர் சிஸ்டம்ஸ், விடிஐ சிஸ்டம்ஸ்க்குலாம் அவருக்கு ஆக்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு கண்டிப்பாக அவரை வந்து லோக்கல் யூசர் இன் என்ட்ரா ஐடியா வந்து மாற்ற வேண்டியது கட்டாயமாக நம்ம பண்ணோம். அண்ட் இப்போ நம்ம செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைன்ஸ் பாலிசிஸை வந்து நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு கெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக அப்படி கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து லிமிட்டட் கண்ட்ரோல் அண்ட் ரிலாக்ஸ் கண்ட்ரோல் தான் இருக்கும். வேறஸ் நம்ம இப்போ லோக்கல் மெம்பர் யூஸராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம டிவைசஸ் எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசிஸ்க்கு வந்து அவருடைய ஐடென்டிட்டி வந்து சப்ஜெக்ட் ஆகணும். அண்ட் ஐடென்டிட்டி ப்ரொடெக்ஷன் ஸ்கோரிங் அண்ட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், சிங்கிள் சைன் ஆன் என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம லோக்கல் ஆர் மெம்பர் யூசர்ஸ் தான் பண்ண முடியும். அண்ட் எக்ஸ்டர்னல் யூசருக்கு வந்து ஒரு மெயில் பாக்ஸ் வேணும், இல்லை மைக்ரோசாஃப்டுடைய 365 லைசன்ஸ்லாம் அசைன் பண்ணணும் அப்படின்னா கெஸ்ட்டுக்கு நம்ம அசைன் பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒரு யூசருக்கு வந்து அவுட்லுக்கோடைய மெயில் பாக்ஸ் கொடுக்கணும், ஒன் டிரைவில் வந்து நமக்கு கண்டென்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும், ஷேர் பாயிண்ட்ல ஆத்தர் கேப்பபிலிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவரை வந்து நம்ம ஒரு லோக்கல் ஆர் மெம்பர் யூஸராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ஓனர்ஷிப் ஆர் ஸ்பெசிஃபிக் கான்ட்ரிபியூட்டர் ரைட்ஸ் வந்து நாட் ஒன்லி ஆன் அஷூர் சைட், ஈவன் மைக்ரோசாஃப்ட் 365 சைட்லேயுமே வந்து இந்த மாதிரியான என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் வந்து அவர் மேனேஜ் பண்ணணும், அப்ளிகேஷன் அட்மினா அவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் அந்த சினாரியோலையும். ஸோ லைஃப் சைக்கிள் பாலிசிஸை வந்து நீங்கள் ஜென்ரலாக அப்ளை பண்ணணும். ஹெச்ஆர் ட்ரிவன் ப்ரொவிஷனிங்காக இருக்கலாம், இல்லை குரூப் பேஸ்ட் லைசன்சிங்காக இருக்கலாம், இல்லை ஆக்சஸ் ரிவ்யூஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தென் வந்து
கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து பை ஜென்ரலாக வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து லோக்கல் அக்கௌண்ட்டாக இருந்தால் தான் ஆக்சஸ் ரிவ்யூஸ் லைஃப் சைக்கிள் ஒர்க் ஃப்ளோஸ்லாம் வந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டை சப்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக ஒரு பெரிய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில் அவருக்கு பெட்டர் கொலாபரேஷன் வேணும், டீம்ஸில் ஒர்க் பண்ணணும், அண்ட் ஷேர் பாயிண்ட் ஆக்சஸ் கிடைக்கணும், அண்ட் அவருக்கு ஃபுல் பீப்புள் டிரெக்டரியை வந்து சர்ச் பண்ணுற முடியணும் அப்படின்னா தென் அஃப்கோர்ஸ் வந்து அவர் லோக்கல் ஆர் மெம்பர் யூஸராக இருந்தால் மட்டும்தான் அவர் கம்ப்ளீட் டைரக்டரி அந்த என்னென்ன ஆர்கனைசேஷனுடைய எம்ப்ளாயீஸ் பீப்புளோடைய டைரக்டரியை சர்ச் பண்ண முடியும். அண்ட் பிளானர் ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து லோக்கல் ஆர் மெம்பர் யூஸராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, கெஸ்ட் யூஸர் லோக்கல் யூஸராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருந்து நீங்கள் அவரை தவிர்க்கலாம். அண்ட் வந்து இப்போ கன்வர்ஷனில் வந்து ஈவன் சில ஸ்பெசிஃபிக் விஷயங்கள் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நியூ பாஸ்வேர்டு வந்து இதாகாது. நம்ம வந்து வி ஹேவ் டு டூ இட். அண்ட் அதே மாதிரி அவருடைய எக்ஸிஸ்டிங் ஐடென்டி ப்ரொவைடர் இப்போ நம்ம ஒரு ஜிமெயில் ஐடியை வந்து நம்ம லோக்கல் மெமரி யூஸராக மாற்றுறோம் அப்படின்னாலுமே அந்த கெஸ்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டில் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து மேனேஜ் ஐடென்டிட்டியை மாற்றுறீங்க, ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தென் அப்போ வந்து அது சேஞ்ச் ஆகும். அதர்வைஸ் இட் வில் ரிமைன் தி சேம். ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துட்டு வந்து இந்த சினாரியோ என்னென்ன இதுக்கு இது யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ட்ரா ஐடியில் போனோம் அப்படின்னா இப்போ டைப் ஆஃப் யூசர்ஸில் லோக்கல் யூசர் இருப்பாங்க, சின்க்ரனைஸ்ட் யூசர் இருப்பாங்க, இப்போ கெஸ்ட் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ யூசர் டைப்லேயே வந்து இவர் வந்து லோக்கல் ஆர் மெம்பர் யூசரா ஆர் எல்ஸ் வந்து கெஸ்ட் யூசரான்றது இங்கே பார்க்க முடியும். இப்போ நான் வந்து என்னுடைய ஜிமெயில் ஐடியை வந்து நான் இதில் வந்து கெஸ்ட் யூசராக இன்வைட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி இந்த ஐடிக்கு வந்து சில குரூப் மெம்பர்ஷிப்லாம் இருக்குது. இந்த ஐடிக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் அட்மின் அண்ட் ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டர் பர்மிஷன்ஸ் இதை மாதிரி குரூப் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. சில ரோல்ஸும் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அது இன்டாக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் கெஸ்ட் யூசர் போயிடுங்க. அவருடைய ப்ராப்பர்ட்டிஸில் போனோம் அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அண்ட் அதில் வந்து நமக்கு மெயினாக இப்போ நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் யூசர், இது வந்து கெஸ்ட் யூசராக இருக்குது. அதே மாதிரி இன்விடேஷன் வந்து எப்போ இது பண்ணோம், அது ஆக்டிவாக இருக்கா என்னன்றதை இங்கே வந்து வேலிடேட் பண்ணிக்கங்க. அண்ட் எப்போ வந்து சைன் இன் பண்ணார், இந்த மாதிரியான ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷனை வேலிடேட் பண்ணிவிட்டு இதிலே வந்து ஓவர் வியூவில் ஸ்க்ரால் டவுன் பண்ணோம் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, அக்கௌண்ட் வந்து எப்படி இருக்குன்றது இங்கேயும் பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய இன்விடேஷன் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, அதே மாதிரி இங்கே எக்ஸ்டர்னல் யூசராக என்னன்றது இங்கே காமிச்சிரும். ஸோ B2B கொலாபரேஷனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இப்போ எக்ஸ்டர்னல் யூசராக இருக்காரு. இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் இன்டர்னல் யூசர் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து எந்த யூபிஎன் சஃபிக்ஸில் வந்து நம்ம ஐடி வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதே சேம் யூசர் நேம் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் ஐ எம் யூசிங் த யூபிஎன் சஃபிக்ஸ். எந்த யூபிஎன் சஃபிக்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ ஜெனரேட்டட் பாஸ்வேர்ட் நம்ம ஜெனரேட் பண்ணாலும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்ட் நீங்களே என்டர் பண்ணி கூட கொடுக்கலாம். இதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் ஆல்சோ டைப் யுவர் ஓன் பாஸ்வேர்ட். ஸோ அவருக்கு இமெயில் அட்ரஸும் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு புது இமெயில் ஐடி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஆர்எல்ஸ் வந்து அவருடைய அந்த எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டே இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் சச். இப்போ நம்ம அவரை லோக்கல் யூசராக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு நம்ம அந்த ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவருக்கு இமெயில் ஐடி மாற்றிருந்தோம் அப்படின்னா அவருக்கு இமெயில் ஐடியும் வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். பட் இப்போதைக்கு வந்து அவருக்கு இமெயில் ஐடி நம்ம மாற்றலை. ஸோ வில் வெயிட் ஃபார் சம் டைம். அண்ட் B2B கொலாபரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சா என்னன்றதை பார்த்துட்டு நமக்கு கேன் கோ அண்ட் டபுள் செக் த மெம்பர்ஷிப். ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் யூஸராக திருப்பி மாற்றணும்னா இந்த இடத்துல இருந்து எக்ஸ்டர்னல் யூஸராக மாற்றுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். அண்ட் இப்போ குரூப் யூசர் அந்த குரூப்ஸ் எல்லாம் மெம்பர்ஷிப்லாம் அப்படியே இருக்கான்றதையும் நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே அப்படியே இன்டாக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு லோக்கல் யூசரை வந்து மாற்றுறது, அதாவது கெஸ்ட் யூசரை வந்து லோக்கல் யூசராக மாற்றுறதுக்கு, மெம்பர் யூசராக மாற்றுறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அவருடைய ஓவர்வியூவில் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அக்கேஷ்னலாக வந்து எக்ஸ்டர்னல் கொலாபரேஷன் மட்டும் தேவை அப்படின்னா உங்களுக்கு கெஸ்ட்டே வந்து போதுமானது தான். பட் அவருக்கு வந்து இன்டர்னல் ரிசோர்ஸஸ் எப்படி எம்ப்ளாய்க்கு இருக்கிற ஆக்சஸ் எல்லாமே அவருக்கு வேணும் அப்படின்னா தென் அவரை வந்து நீங்கள் லோக்கல் ஆர் மெம்பர் யூஸராக மாற்றணும். அண்ட் டீம்ஸ்க்கு ஃபுல் ஃபீச்சர் வேணும், இல்லை M365 லைசன்ஸ் அசைன் பண்ணணும், இல்லை வந்து இன்டர்னல் கான்ட்ராக்டரை வந்து நம்ம எம்ப்ளாயியாக மாற்றணும், இல்லை அவருக்கு வந்து அட்மின் லெவல் ஆஃப் ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் ஐடென்டி ஆக்சஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னா தென் ஓனர் மாதிரியான பெர்மிஷன்ஸ்க்கு அட்மின் மாதிரியான பெர்மிஷன்ஸ்க்குலாம் லோக்கல் ஆர் மெம்பர் யூஸராக இருந்தால் தான் கொடுக்க முடியும். அண்ட் இன்டியூனில் வந்து அவருக்கு டிவைசஸ்லாம் என்ரோல் பண்ணுற பர்மிஷன் வேணும் அப்படின்னா தென் அவர் லோக்கல் ஆர் மெம்பர் யூஸராக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அவருக்கு வந்து லோக்கல் மெம்பர் யூஸராக மாறிட்டாரான்றதை பார்ப்போம். ஸ்டான்லின்ற ஐடி வந்து இட் ஷுட் பி அ மெம்பர் நவ்.
ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்துல யூபிஎன் சஃபிக்ஸ் இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இமெயிலும் மாற்றிருந்தீங்க அப்படின்னா இமெயிலும் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் நம்ம இமெயில் மாற்றல. மற்றபடி அவருக்கு அவருடைய குரூப் மெம்பர்ஷிப் அந்த விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக இருக்கு. அண்ட் அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டர்னல் யூஸராக என்ன திருப்பி மாற்றினாலும் நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி உங்களால் திருப்பி மறுபடியும் யூ கேன் கோ பேக் டு த ஓல்டர் அந்த இமெயில் அட்ரஸ் மட்டும் வச்சுக்கிற மாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி மேனேஜ் இட். இப்போ அவருக்கு வந்து லைசன்ஸ் அசைன் பண்ணுறது, பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். ஆல்ரெடி அவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருந்தது, அதுவுமே அப்படியே இன்டாக்டாக இருக்கு. அண்ட் இப்போ அவருடைய யூசர் டைப் வந்து நமக்கு மெம்பராக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் கன்வர்ஷன். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.